البخاري ومسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய சாதாத்துமார்களே, மாண்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, ஹதீம்மார்களே, மதரசாக்களில் ஓடிக் கொடுக்கக்கூடிய முதர்ரிசீன்களே, பள்ளிவாயல்களில் பாங்கு சொல்லக்கூடிய முஅத்தின்களே, இந்த பள்ளிவாசலுடைய விசேஷமான நிர்வாகிகளே, இந்த பள்ளிவாசலுடைய செயலாளர் அவர்களே, இந்த பள்ளிவாசலுக்கென்றே தன்னை அர்ப்பணித்து இந்த பள்ளிவாசலோடு தொடர்பாக இருந்து இந்த பள்ளிவாசலுடைய அனைத்து விடயங்களையும் எங்கு சென்றாலும் ஒரே சிந்தனையில் இந்த பள்ளியை பரிபக்குவப்படுத்தி சபபாக இருந்து இந்த பள்ளியை வழிநடாத்தக்கூடிய அனைத்து நிர்வாகிகளே, இந்த பள்ளிவாசலுக்கு 5 வக்து தொழுகையை விடுபடாமல் தொழுவதற்காக யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறீர்களோ அப்படிப்பட்ட சீதேவிகளே, மேலும் இந்த நிர்வாகிகளுடைய அழைப்பை ஏற்று இந்த மஜ்லிஸை அலங்கரிப்பதற்காக, துஆ பரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் மாலைகளை பாடிவிட்டு இந்த இடத்திலே அல்லாஹ்வுடைய அனைத்து அருட்கொடைகளையும் வேண்டியவர்களாக இஹ்லாஸ் என்னும் மன தூய்மையோடு இங்கே வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர்களே, அவர்கள் விசேஷமாக எனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நண்பனாகவும் சில ஹஜ்ஜுடைய விடயங்கள்ல கூட மினா அரஃபாவுடைய விஷயத்துல எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த சீதேவிக்கு தான் உடனே நான் கால் பண்ணி பேசினா உடனடியாக அந்த மினா அரஃபா முஸ்தலிஃபா அந்த ஜனத்துக்குள்ள அந்த நேரத்துல நடுஜாமம் 2 மணிக்கு கால் பண்ணினாலும் எனக்கு உடனே பதிலளிக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய தல்ஹா பாரி ஹஜ்ரத் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்மணி நாயகர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இந்த உலகத்திற்கு கடைசி நபியாக அனுப்பப்பட்டார்கள். கடைசி நபியாக அனுப்பப்பட்ட அந்த ஆதாரம் நாங்க கண்ணால காணணும். யார் சரி கண்டா? வீடியோல சரி பார்த்தா இல்ல, யார் சரி ரெக்கார்டிங் இருக்குதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பேசிக் கொண்டிருந்ததாக யாருக்கிட்ட சரி ஸ்பெசிபிக் ப்ரூஃப் இருந்தா காட்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் 12 பிறந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த பனு சாது கிளையை சேர்ந்த ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா தாயிஃபுக்கு எடுத்து கொண்டு போய் அங்க பால் கொடுத்து வளர்த்தது. அங்கிருந்து அப்படியே 5 வயசு முடிஞ்சு 6 வயசு கிட்ட வரும் பொழுது தாய்த்த கொண்டு விட்டது. அதே போல தாய் பாப்பாவை நாங்க போயிட்டு சியாரத்து செய்துட்டு வருவோமா என்று அப்துல்லா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை, ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் 3 பேரும் சேர்ந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு, அந்த டைம்ல மதீனாவோட பேரு யஸ்ரிப், மதீனாவுக்கு போனாங்க. யாரு? அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு சியாரத்து செய்யறதுக்கு, பாப்பாவை சந்திச்சிட்டு வரதுக்கு போன செய்தி வரும் பொழுது அபுவா என்ற இடத்துல உம்மா மௌத்தாகி வஃபாத்தானது. அதுக்கு ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் வளர்ந்தது. அவங்கள அப்துல் முத்தலிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு 8 வயசு வரையில வளர்த்தது. 8 வயசுக்கு பிறகு அபூ தாலிப் நாயகம் அவர்கள் கடைசி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ஒப்படைத்து திருமணம் முடித்து வைக்கும் வரையில வளர்த்தது. 40ஆம் வயசுல அவர்கள் நபியாக இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது. 40 வயசுக்கு பிறகு எத்தனையோ அற்புதங்கள் நடந்தது. 51ஆம் வயதுல மதீனா முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத் வந்தது. 51வது வயதுல அவர்கள் மிஅராஜுக்கு சென்றது. பைத்துல் முகத்திஸுக்கு போய் எல்லா நபிமார்களும் வந்து அவர்களை பின்னால நின்று 2 ரக்காத்து தொழுது விட்டு வழி அனுப்பி வச்சாங்களே. 51வது வயசுல 53ஆம் வயசுல மதீனா முனவ்வராவுக்கு வந்தாங்களே. 53 வயசிலிருந்து மக்கா முக்கர்ரமாவுல நபிப்பட்டம் அருளப்பட்ட பிறகு 13 வருஷம் வாழ்ந்து அவ்வளவு குர்ஆன் ஆயத்துகளும் மக்காவுல இறங்கி முடிஞ்சு. இப்ப 53ஆம் வயசுல மதீனா முனவ்வராவுக்கு வராங்க. 63ஆம் வயசுல வஃபாத் ஆகுறாங்க. அந்த 10 வருஷத்துக்குள்ளதான் பத்ர் யுத்தம், உஹுத் யுத்தம், ஹந்தக் யுத்தம், ஹைபர் யுத்தம், ஹந்தக் யுத்தம், மேலும் தபூக் யுத்தம் போன்ற அனைத்து யுத்தங்களும் இந்த மதீனா முனவ்வராக 10 வருஷத்துக்குள்ள மட்டும்தான். அந்த கட்டங்கள்ல எல்லாம் குர்ஆன் ஆயத்து இறங்கி 6666 ஆயத்துகள்
114 சூறாக்கள். சூரத்துல் பக்கரா, சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துல் பக்கரா தொடங்கினா குல் அஊது பிறப்பின் நாஸ் வரையில 114 114 சாப்டர்ஸ், 114 சூறாக்கள் இறங்கினது. இப்ப எங்க கையில குர்ஆன் இருக்குது, சஹீஹுல் புகாரி இருக்குது, சஹீஹ் முஸ்லிம் இருக்குது. எங்கட உம்மா வாப்பா பாப்பா அப்பா பாட்டன் கூட்டன் சொன்னதை கேட்டு நம்பி கண்ணால காணாம நாங்க எல்லாரும் முஸ்லிம்களாக இருக்கிறோம். நான் ஏன் கண்ணால கண்டோமா, எங்களிடத்துல என்ன சரி ஒரு ஆதாரம் காட்டுறது இருக்கான்னு கேட்டா இல்ல. காணாமலே நம்பியவர்கள் தான் பூமிங்கள், காணாமலே நம்பியவர்கள் தான் பூமிங்கள். எனவே நாங்கள் முஃமின்களாக இருக்கிறோம், முஸ்லிம்களாக இருக்கிறோம். கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் செய்தியை சொன்னார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் செய்தியை சொன்னார். கிட்டத்தட்ட குர்ஆன்ல 25 நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த 25 நபிமார்கள் வரலாறு அந்தந்த நபி வந்து சொன்ன கிதாபுகள் யார் தேவையில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு வேதம் கொடுக்கப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உம்மத்துக்கிட்ட கொடுத்து அந்த உம்மத்துல பேரை பிள்ளைகளை காட்டினமா. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு வேதத்தை கொடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட புள்ளேட புள்ள இது 400வது புள்ள, இது 500வது புள்ள என்று ஒரு புள்ளையை காட்டினமாக்கம். அப்ப மொத்த நபிமார்களுடைய 25 நபிமார்களுடைய வரலாறுகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த வரலாறுகளை எங்களுக்கு சொன்னது யாரு? கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு அனைத்தையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார், காட்டியும் கொடுத்தார், அனைத்தையும் காட்டி கொடுத்தார். அது கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள் வந்தாங்க. இதை நம்புறது ஈமான்ல ஒரு பகுதி. இதை நம்பாட்டி காபிரா வைத்திருவார். 313 ரசூல்மார்கள் வந்தாங்க. இதை நம்புறது வாஜிப், நம்பாட்டி காபிரா வைத்திருவார். அதுல உலுல் அஸ்மகள் என்று 5 நபிமார்கள். அதுல கடைசி நபி கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இல்ல அவங்க இல்ல, இவர்தான் கடைசி நபி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறவு வந்த ஒருத்தர் வேலை சொன்னா உடனே காபிராகி விடுவார். அப்ப கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்துதான் எங்களுக்கு மற்ற நபிமார்கள் செய்தியும் தெரியும், அவங்க வந்துதான் எங்களுக்கு அல்லாஹ் யாருன்னு தெரியும், அவங்க வந்துதான் எங்களுக்கு அஸ்மாஉல் ஹுஸ்னா தெரியும், அவங்க வந்துதான் எங்களுக்கு ஆயத்துல் குர்சியும் தெரியும், சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும், தொழுகை நோன்பு ஸகாத் ஹஜ்ஜும் தெரியும். எல்லாமே எங்களுக்கு தெரியும் அவங்க வந்த பிறகுதான். எனவே அவர்களை அல்லாஹ் நபியாக ரசூலாக அனுப்பினார். அவர்கள் வந்து எல்லா விஷயத்தையும் எத்தி வைத்தார்கள். அவர்களை பாதுகாக்கிறதுக்கென்றே ஒரு கூட்டம் சஹாபா பெருமக்களை அல்லாஹ் படைச்சார். எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்கிற சஹாபாக்கள் சுவர்க்கத்துல நல்ல நிம்மதியா வாழ்றதுக்காகத்தான் உஷிர கொடுத்தாங்க. யுத்தத்துல போய் ஷஹீதானா சுவர்க்கம் கிடைக்கும், யுத்தத்துல போய் ஷஹீதானா நிம்மதி கிடைக்கும், யுத்தத்துல போய் ஷஹீதானா ஷஹீதுடைய பதவி கிடைக்கும், யுத்தத்துல போய் ஷஹீதாவினால் எங்களுக்கு ஹூருல் நல்ல சாப்பாடுகள் நல்ல எல்லாம் கிடைக்கும் சுவர்க்கத்துல. சஹாபாக்கள் கஷ்டப்பட்டது சுவர்க்கத்துக்கு போறதுக்கு மட்டுமல்ல, கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சுவர்க்கத்தில் இருக்க. அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி எப்படி குர்ஆன்ல வர்ணிக்கிறான் தெரியுமா? இந்த ரபியுல் அவ்வல் மாதம் ஃபுல்லா கேட்டிருப்பீங்க நீங்கள் பயான்கள்ல. கேட்பது கொஞ்சம், கேட்காத எவ்வளவு இருக்கு, கேட்காத எவ்வளவோ இருக்குது, எவ்வளவு பேசிட்டாங்க. அதுவே பேசினது கொஞ்சம், பேசாத எவ்வளவு இருக்குது. அதுல தெரிந்தவங்க கொஞ்சம், தெரியாதவங்க எவ்வளவு. எத்தனை தஃப்சீர், எத்தனை ஹதீஸ் கிதாபுகள், லட்சக்கணக்கான கிதாபுகள். எல்லாத்துலயுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதான் அலம் நஷ்ரா சூரால அல்லாஹ் சொல்கிறான், வரஃபஅனா லக திக்ரக் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுடைய பிரஸ்தாபத்தை, உங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்துறதை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம். உங்களை மறக்க மாட்டாங்க யாருமே. உங்களை மறக்கிற அமைப்பில் இஸ்லாத்தை நாம் வைக்கவில்லை. மறக்கலாம்,
வாய் திறந்தால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னார், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் சொல்லியாக வேண்டும். ஹம்து ஸலவாத் இல்லாமல் பயான் கிடையாது, ஹம்து ஸலவாத் இல்லாமல் துஆ கிடையாது, ஹம்து ஸலவாத் இல்லாமல் கிதாப் கிடையாது, ஹம்து ஸலவாத் இல்லாமல் ஹுத்பா கிடையாது. ஹம்து ஸலவாத் பயான் முடியும் போது வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா, துஆ முடியும் போது வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மத், அலா சய்யிதினா முஹம்மத், அலா சய்யிதினா முஹம்மத். இவங்க பேர் அடிக்கடி அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு மௌத்தாகாடி அல்லாஹ்வுடைய பேரை மட்டும் சொல்லிட்டு மௌத்தா வேண்டியதுதானே. படைச்சரப்பு அல்லாஹ் தானே, உசிரத் தந்தவன் அல்லாஹ் தானே, ரிஸ்க் அளிப்பவன் அல்லாஹ் தானே. அல்லாஹ் விரும்பல்ல அவன் பேரை மட்டும் சொல்றவன். அதனாலதான் கலிமாவுல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். யஹூதி நசாராக்கள் கூட லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்றார். அல்லாஹ் தான் உலகத்தை படைச்சேன்னு அவங்களுக்கு தெரியும். அபூ ஜஹலுக்கிட்ட போய் கேட்டாலும் அவனுக்கும் தெரியும் அல்லாஹ் தான் எல்லாத்தையும் படைச்சான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். நீங்க அவங்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. நீங்க அவங்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, குறைஷிகள் குஃபார்கள்ட்ட போயிட்டு கேளுங்க, இந்த வானம் பூமியை படைச்சது யாருன்னு கேளுங்க. அல்லாஹ், அவங்க சொல்லுவாங்க அல்லாஹ் தான் படைச்சது. அப்ப குறைஷி காபிர்களுக்கு அல்லாஹ்க்கும் பிரச்சனையே இல்லை. அல்லாஹ் பத்தி அவங்க தப்பா நினைக்கவும் இல்ல. காபத்துள்ள அல்லாஹ்வுடைய ஊழல் எல்லா காபிருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்களோட ஹிஜ்ரத் மதீனத்துக்கு போன பிறகு காபிரோட எல்லாரும் காபத்துள்ள உடைச்சு போட்டீங்க, உடைச்சு தூளா போனமே. அது அல்லாஹ்வுடைய ஊடு கண்ணியப்படுத்தினாங்க. அபூ ஜஹல் சத்தியம் பண்ணினாலும் வரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சொல்லுவார். சொல்லுவாங்க இல்லையா? காவிரிகள் காபாவின் மீது சத்தியம் சொல்வார்களா இல்லையா? காவிரிக்கும் காபாவுக்கும் பிரச்சனை இல்ல, காவிரிக்கும் தவாவுக்கும் பிரச்சனை இல்ல, காவிரிக்கும் சபா மர்வாக்கும் பிரச்சனை இல்ல, காவிரிக்கும் சந்தம் தண்ணிக்கும் பிரச்சனை இல்ல, காவிரிக்கும் சுஜூதுக்கும் பிரச்சனை இல்ல. சுஜூது கூட செய்வாங்க காவிரி, அது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு. அல்லாஹ் படைச்சரப்பு அல்லாஹ்வோட சேர்த்து ஐடல் வர்ஷிப் பண்ணுவாங்க. இதுக்கு தான் முஷ்ரிக் என்ற. எங்களுக்கு அல்லாஹ் மட்டுமல்ல, அல்லாஹ்வோட இன்னும் ஒரு கூட்டம் நம்பிக்கை. இவங்க தான் எங்களை கொண்டு போயிட்டு அல்லாஹ் கிட்ட விடுவாங்க என்று பேச முடியாத அவங்களோட கைகளாலேயே சில ஐடல்ஸ்களை செஞ்சு கொண்டு பேரை வச்சு கொண்டு ஐடல்ஸையும் அல்லாஹ்வோட இடத்துல வைப்பாங்க. அதுதான் முஷ்ரிக். அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய ரசூலாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இப்ப ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவுவதாக இருந்தாலும், இப்ப ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வருவதாக இருந்தாலும் அல்லாஹ் எக்காலமும் ஹயாத்தோடு இருப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு வஃபாத், மதீனத்தில் அடக்கப்பட்டாங்க. அவங்க வஃபாத்தாவி அடக்கப்பட்டது எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. மௌத்தான பிறகு வஃபாத்தான பிறகும் அவட்ட வேற சொல்லி இருக்கணுமா? அதனால லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொல்லுடா, ரெண்டா இஸ்லாத்துக்கு வர முடியுமா? இல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொன்னாலும் அவர் காஃபிர் தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் மெசஞ்சர் என்று சொல்லலையா, அதை ஏற்றுக்கொள்ளலையா, அவர் காஃபிர் தான். அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொள்ளணும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வரலை என்றால் இந்த உலகம் வந்திருக்காது, ஆகிரம் வந்திருக்காது, தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் வந்திருக்காது, எதுவும் கிடையாது, ஒன்றுமே இல்லை. எனவேதான் அவர்கள் பிறந்த மாதத்தை ரபியுல் அவ்வல், முதலாவது வசந்த காலம், சந்தோஷமான காலம், பரக்கத்தான காலம், சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய காலம் என்று நாம் எல்லாரும் சந்தோஷப்படுகிறோம். இன்றைய மஜ்லிஸ் கூட அவர்களை நினைத்துத்தான் வைக்கிறோம். இன்றைய மஜ்லிஸ் கூட அவர்களுக்காக வேண்டித்தான் வைக்கிறோம், அவர்களை புகழ்வதற்காகத்தான் வைக்கிறோம். சஹாபாக்கள் நாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இப்படி கொஞ்சம் மஞ்சள் முடியுமானத்தை செய்கிறோம். ஆனா சஹாபாக்கள் அப்படியா செஞ்சாங்க? சஹாபாக்கள் எப்படி செஞ்சாங்க? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எர்முக் யுத்தத்துல காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு யுத்தம் செஞ்சு கொண்டு போறாங்க.
திடீரென்று அவங்க தலையில போட்டிருந்த அந்த இரும்பு தொப்பி ஹெல்மெட், யுத்தம் செய்யும் பொழுது தலைக்கு வால் வெட்டு படாம ஒரு இரும்பு தொப்பி ஒன்று போடுவாங்க ஹெல்மெட் மாதிரி. திடீரென்று கீழே கலந்து போயிருக்கு. யுத்தத்தின முறை எப்படி தெரியுமா? ஒரு பேட்டில் நடக்கும் போது களத்து போனாலும் கை போனாலும் கால் போனாலும் பார்க்க கூடாது, வெட்டி கொண்டே இருக்கணும். என்ன சரி விழுந்துட்டா தேடக்கூடாது. இவங்க எல்லாத்தையும் நிப்பத்திட்டு ஹெல்மெட் விழுந்துட்டு கவச தொப்பி இரும்பு தொப்பி விழுந்துட்டு தேடுங்க தேடுங்க தேடுங்கன்றாங்க. சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, மும்முரமாக யுத்தம் நடக்குது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டி கொண்டிருக்கிறாங்க. இப்படி நடக்கும் போது இது என்ன இது? இவர் இப்படி தேடிக்கொண்டிருக்கிறார். யுத்த தந்திரம் உள்ளவர், யுத்தத்தில் மிகவும் முக்தி படுத்தவர். இவரே இப்படி இருந்தா தேடுறாரு தேடுறாரு. சஹாபாக்களும் தேடுறாங்க, கிடைக்கல. எவ்வளவோ நேற்றைய பொருள் கிடைச்சி அதுக்கு பிறகுதான் எடுத்து தலையில போட்டுக்கொண்டு மறுபடியும் யுத்தம் செஞ்சாங்க. யுத்தம் செய்து முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள். இது யுத்தம் யுத்தம் என்று சொன்னதுக்கு பேட்டில் என்று சொன்னதுக்கு நீங்க நினைக்க கூடாது. முஸ்லிம்களுக்கு நன்முஸ்லிமுக்கு உள்ளதல்ல இது. நாட்டை படிக்கிறதுக்கு உள்ள யுத்தம் அல்ல இது. ஊட்டை காப்பாற்றுறதுக்குள்ள யுத்தம் அல்ல இது. பிசினஸ்ல வந்த பிரச்சனை, ஸ்ரீலங்கால பிரச்சனை வருது, அந்த மாதிரி யுத்தம் அல்ல இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொலை செய்வதற்காக, இஸ்லாத்தை அழிப்பதற்காக, முஸ்லிம்களை கொன்று குவிப்பதற்காக வாரவங்களோடு தற்பாதுகாப்புக்காக, சேஃப் கார்டுக்காக வேண்டி இவங்களும் செய்வாங்க. அதுதான் யுத்தம். இல்லாட்டி சும்மிகிறோம் கொண்டு போய் அடிக்கிறதோ கொள்றதோ அப்படி இஸ்லாத்துல சொல்லவே இல்லை. அப்படி சொல்லல. யுத்தம் யாரு தெரியுமா? இஸ்லாத்தை அழிப்பதற்கு, பள்ளி வாயில்களை உடைத்து தகர்ப்பதற்கு, பெண்களை கற்பழிப்பதற்கு, பிள்ளைகளை கொல்லுவதற்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அநியாயம் செய்ய யார் மாறானதோ அவங்களோட மட்டும்தான் யுத்தம். அதை விளங்கிக் கொள்வது பேச்சு வந்ததனால் நான் சொல்கிறேன். எனவே கண்ணியமான சீதேவிகளே, பேரன்பு பெருமக்களே, யுத்தத்துக்கு அனுப்புற சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃப் சஃபா நிப்பாட்டி ஒரு அட்வைஸ் பண்ணிட்டானா அனுப்புவாங்க. நீ யுத்தத்துக்கு போறது சரி, வீட்டுல பெண்கள் இருப்பாங்க, தொட முடியாது, தாக்க முடியாது. யுத்தத்துக்கு போறது சரி, வீட்டுல மரங்கள் நாட்டி வச்சிருப்பாங்க, மரத்தையும் வெட்டக்கூடாது. யுத்தத்துக்கு போறது சரி, வீட்டுல நாய், ஆடு, மாடு, கழுத, குதிரை, ஒட்டகம், மிருகங்கள் வளர்ப்பாங்க, மிருகங்களை தொடக்கூடாது. யுத்தத்துக்கு போறது சரி, அந்தந்த கோயில்களில், அந்தந்த சேர்ச்சுகளில், அவங்களோட மாற்று மத சகோதரர்களின் பள்ளி வாயில்களில் அவங்களோட மத குருமாறு வணங்கி கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கும் அவங்களுக்கும் யுத்தம் இல்லை. யுத்தம் யார் எதிர்க்க வாராரோ அவருக்கும் அவங்களுக்கும் தான். எனவே இஸ்லாத்துல ஒன்றென்று குர்ஆனை பார்த்துக்கொண்டு இஸ்லாமே சண்டை, இஸ்லாமே வெற்றுக்கொண்டு, இஸ்லாமே அநியாயம் என்று சொன்னா அவங்ககிட்ட இந்த கதையை நீங்க சொல்லணும் என்றதுனால சொல்கிறேன். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரக்கம் நிறைஞ்சவங்க, இரக்கம் நிறைஞ்சவங்க. கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு சஹாபாக்களோடு நடந்து கொண்டாங்க, என்னென்ன விஷயங்கள் நடைபெற்றது என்றதை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்க யோசிச்சு பார்த்தோம்னா எங்களுக்கு விளங்குது. எனவே இந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அந்த ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கொண்டு யுத்தம் செஞ்சு வெற்றி பெற்றாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு சஹாபாக்கள் கேட்கிறாங்க, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்தான் யுத்தத்துக்கு தளபதி, யுத்தத்துக்கு தலைவர், லீடர் அவர் தான். கேட்டாங்க, எத்தனை தலைவரோட களத்து போனது தெரியுமா? எத்தனை பேர் பின்னால வந்தாங்க தெரியுமா? நாங்க பின்னால நின்று நின்று உங்களை காப்பாற்றினோம். நீங்க இந்த ஹெல்மெட் ஹெல்மெட் இரும்பு தொப்பியை தேடி தேடி என்ன செஞ்சீங்க? இரும்பு தொப்பியா? அது வெறும் தொப்பியா? அந்த இரும்பு தொப்பிக்குள்ள கண்மணி நாயகன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சங்கையான முடியை வைத்திருக்கிறேன். இப்படியே வருது, இப்படியே வருது. இவ்வளவு காலமும் நான் போன யுத்தத்தில் எனக்கு அல்லாஹ் வெற்றியை தந்ததே இந்த சண்டையான முடியின் பறக்கத்தான். நான் தெரியாமத்தான் கேட்கிறேன். 6666 ஆயத்துகள் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை காட்டுக பார்க்க. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சண்டையான முடிய நீங்க பாதுகாத்து வைங்க. ஒரு ஆயத்தை காட்டுங்க. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்யும் பொழுது வலிஞ்சோட தண்ணியை குடிங்க, அந்த தண்ணியை மேனில பேசிக்கொள்ளுங்க. ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அவங்களோட வியர்வை அத்தரை விட நறுமணம், எனவே அந்த அத்தராக நீங்க பாவீங்க.
சஹாபாக்கள் செஞ்சாங்க முஹப்பத்தின் காரணமாக. ஆனா அமல் குறைஞ்சிடக்கூடாது. அமல் இபாதத்து, தொழுகை, ஷரியத்து, மனைவியுடைய விஷயம், பிள்ளையுடைய விஷயம், புறம் பேசுற விஷயம், கோல் சொல்ற விஷயம் கவனமா இருக்கணும். முஹப்பத் 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 இதுல மட்டும் இருந்துட்டாங்களா கொட்டுப்படாது. அதையும் பார்த்துக்கணும், ஷரியத்தையும் பார்த்துக்கணும், முஹப்பத்தையும் பார்த்துக்கணும். எனவே கண்மணி நாயகர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? அவங்களோட இருந்தாங்க. அவங்களோட நிழலை கூட மிதிக்க கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிழல் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிழல் இல்ல. பட்ட பகல் 45 டிகிரி வெயில் அவங்க நடந்தாலும் அவங்களுக்கு ஷெடோ வந்து இல்லை. இது மாதிரி 40 வாட்ஸ் டியூப் பல்புக்கு ஒரு நிழல் இது வெறும் 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 உடம்பு, இது மண்ணால படைக்கப்பட்ட உடம்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒளி. கத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன். அல்லாஹ்விடத்திலிருந்து திட்டவட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு 2 விஷயம் வந்திருக்குது. நூறும் அல்லாஹ்வுடைய ஒளியும், வ கிதாபும் முபீன் பகிரங்கமான குர்ஆனும். நூர் என்று சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ கிதாபும் முபீன் என்றால் குர்ஆன். குர்ஆனுக்கு விளக்க உரையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் படைச்சான். ஒரு விஷயத்தை விளங்கிருக்கும். சிலவங்க சொல்றாங்க, தெரியாதனமா தான் சொல்றேன், சிலவங்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தது மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தது மட்டும்தான் தெரியும் என்று நீங்க சொல்லணும். அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தது மட்டும்தான் தெரியும் என்று நீங்க சொல்லணும். இன்னைக்கு வந்து கொண்டு நாங்க சொல்றோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அவன் நாடிய அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார். எவ்வளவு வசந்தாய். ஒருத்தர் கிட்ட சொல்றாரு, நீங்க 85-90 வயசாக வந்து மௌத்தா போயிட்டு அப்படி பேசி நல்லபடியா நாள். இன்னொருத்தர் சொல்றார், இன்ஷா அல்லாஹ் 90 வயசாகினாலும் நீங்க ஹயாத்தோடு இருக்கு. 2 கொண்டுதான். நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி நல்லெண்ணம் இருந்தா பாசிட்டிவா பேசுவோம், கெட்டெண்ணம் இருந்தா நெகட்டிவா பேசுவோம். குதுபுல் அக்தார் ரலியல்லாஹு சையதுனா முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு வ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பத்தி ஒருத்தர் புகழ்ந்து கொண்டு போகும்போது இன்னொருத்தர் வந்து அவர் ஒரு நல்ல மனுஷன், நாங்க ஏற்றுக்கொள்வோம். அவர் சீதேவி, நாங்க ஏற்றுக்கொள்வோம். அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர், ஏற்றுக்கொள்வோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை ஒன்றுக்கு கேளுமா என்று கேட்டா இது ஒரு கேள்வியா? ஏன் இந்த கேள்வி கேட்டார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்த்தவல்ல, இவர்களை தாழ்த்த. இது நெகட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் தாட்ஸ். நாங்க எப்ப சரி சொல்றோமா? குதுபுல் அக்தார் ரலியல்லாஹு அல்லது ஷாஃபி நாயகர் அல்லது ரிஃபாய் நாயகர் அல்லது நக்ஷபந்தி பஹாவுத்தீன் நாயகர் இவங்க எல்லாரும் நபிமார்கள் அந்தஸ்து சொன்னோமா? சஹாபாக்கள் அந்தஸ்து சொன்னோமா? தாபிஈன்கள் அந்தஸ்து சொன்னோமா? இல்ல. ஒருத்தர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி பேசி 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 புகழ்ந்து கொண்டே போறாரு. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கராமத்துகள், அவங்களுக்கு கொடுத்த அற்புதங்கள், அவங்களுக்கு கொடுத்த அறிவுகள், அவங்களுக்கு கொடுத்த இல்லாமையத்தான அறிவை பத்தி ஒருத்தர் புகழ்ந்து கொண்டு போகும்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி நீங்க இவ்வளவு சொல்லிக் கொண்டு போறீங்க, அவர் நபியா? அவர் நபியா? அவர் மனுஷன் தானே, அவருக்கு தவறு நடக்கும் தானே. இந்த கேள்வி இடையில தேவையா? ஏன்? ஒரு வகையான எண்ணம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தே மட்டும்தான் தெரியும். அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்தே மட்டும்தான் தெரியும். மத்தவனும் தெரியா, மத்தவனும் தெரியா, தெரியா என்று சொன்ன இந்த ஆக மோசமான பாஷை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்துக்கு வரக்கூடாது. வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். யா ரசூலல்லாஹ், எதையெல்லாம் நீங்க அறியாம இருந்தீங்களோ அந்த அனைத்தையும் நான் கற்றுத் தந்தேன். அல்லாஹ் சொல்றான், எதெல்லாம் உங்களுக்கு தெரியாதோ எல்லாத்தையும் நான் சொல்லித் தந்தேன். அல்லாஹ் சொல்றார், நான் சொல்லித் தந்தேன். இவர் சொல்றார், அல்லாஹ் சொல்லி கொடுக்காத அவருக்கு தெரியாது. தேவையாது. ஈமான் வைக்கணும் அவங்களோட விஷயத்துல விளையாடினால். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவர்கள் முற்கால அறிவு, பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், முற்கால அறிவு கொடுக்கப்பட்டவர்கள்.
தஜ்ஜால் வரக்கூடிய செய்தி, கபருக்குள்ள நடக்கிற செய்தி, கியாமத் நாள்ல நடக்கிற செய்தி, அரசுடைய நிலையில நடக்கிற செய்தி, சொர்க்கத்துக்கு முதலாவது ஆள் யார், கடைசி மனுஷன் யார், எல்லாமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தான் தெரியும். கபருக்குள்ள 2 பேருக்கு ஒரு கபர்ல வேதனை நடக்குது, இச்ச மரத்துல இதை நாட்டுங்க, அப்ப வேதனை குறையும். நம்ம கபருக்குள்ள வேதனை நடக்கிறது எப்படி தெரியும்? எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவர்கள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் மௌலிதுகள்ல வருது, காத்துகள்ல வருது. எனவே அவருக்கு பொருளோட நாங்க ஓதி அதை சரியான முறையில கண்டு அப்படிப்பட்ட விஷயங்களை அறிஞ்சி அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துல அமல் இபாதத்தோட, பேணுதலோட, ஷரியத்தோட, தவக்குலோட, தக்வாவோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்பு நிறைய மஹப்பத் வச்சவங்களாக, ரத்தத்துல மஹப்பத் வச்சவங்களாக, நரம்பாக ரத்தம் மஹப்பத் வச்சவர்களாக நாம பின்பற்றோனும், புகழோனும், மஹப்பத்து வைக்கணும். அவங்களோட பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் இடத்துல துஆ கேட்கணும். அவர்களை நெருங்க நெருங்க அல்லாஹ் நெருங்குவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே யா அல்லாஹ், கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுப்பை கொண்டு, பரக்கத்தை கொண்டு, சிறப்பை கொண்டு, அவர்கள் செய்த தியாகத்தின் பரக்கத்தை கொண்டு, உஹுது யுத்தத்திலும் தாயிஃபிலும் உனக்காக வேண்டி அவர்கள் வடித்த அந்த சங்கையான ரத்த துளியின் பரக்கத்தை கொண்டு ரஹ்மானே, இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருட, கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருட கவலைகளை நீக்கி வைப்பாயாக. மன நிம்மதியோட, சந்தோஷத்தோட, கண்ணியமாக, நோய் இல்லாமல் எல்லா ஹாஜத்துகள் நிறைவேற்றப்பட்ட நிலையில் தக்வாவோட, பேணுதலோட, உனக்கு திருப்பொருத்தத்திற்குரிய அடியார்களாக, பரிபூரண ஈமானோட, சாலிஹான அமல்களோட, சீரழித்தனத்தோட, ஹயாத்து நீளமாக ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. இந்த மௌலிது மஜ்லிஸை ஏற்பாடு செய்த இந்த நிர்வாகிகளுக்கு ரப்பே ரஹ்மானே நீ பரக்கத்து செய்வாயாக. அவர்கள் அனைவருடைய எல்லா விஷயத்தை நீ பொறுப்பெடுப்பாயாக. அதே போல இதற்கு துணையாக யார் யாரெல்லாம் மறைமுகமாக இருந்து கஷ்டப்படுறாங்களோ அவர்களுக்கும் அதே போன்ற பாக்கியங்களை கொடுப்பாயாக. இங்கே இருக்கக்கூடிய ஹத்தீம்மார்கள், முஅத்தின்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், மக்களுடைய தொழுகைக்கு வரக்கூடியவர்களுடைய செருப்பை எடுத்து வைப்பவர் உட்பட அவர்களுக்கும் கண்ணியமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல சையதுனா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய செருப்பை தூக்கும் பாக்கியத்தை அவர்களுக்கும் கொடுத்து, நிர்வாகிகளுக்கும், பள்ளிவாசலுக்கும், இங்கு வரக்கூடியவர்கள், தொலை வரக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த பாக்கியத்தை கொடுத்து நம்முடைய ஹாஜத்துகளை நிறைவேற்றி வைப்பாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.